அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஜேபிசி காலேஜ். ஸோ இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் டு நத்தம் ரோட்டில் தான் இருக்குது. எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த காலேஜில் டைப் ரைட்டிங் எக்ஸாம் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் டைப் ரைட்டிங்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இங்கே இன்றைக்கி எக்ஸாம் எழுத எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஏன்னா டைப் ரைட்டிங், ஸ்டெனோகிராஃபு, அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் பற்றி நிறைய பேருக்கு விழிப்புணர்வே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் மறந்துடாமல் பேரண்ட்ஸ் இந்த வீடியோ முக்கியமாக பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு இந்த ஒரு அவேர்னஸ் தெரிய மாட்டேங்குது. ஸ்டெனோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டைப் முடிக்கணுன்றது அவசியம் கிடையாது. 10th பாஸ்னாலே எலிஜிபிள் தான். ஆனால் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட் கவர்மெண்ட்டில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்டெனோவும் தெரிஞ்சிருக்கணும், டைப்பும் தெரிஞ்சிருக்கணும். ஆக மொத்தம் இந்த ஸ்டெனோ படிக்கணும்னா டைப் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்ற ஒரு தப்பானது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. அப்படி கிடையாது. ஆனால் சிஓஏன்றது ஒரு டைப்பு, ஒரு ஜூனியராக முடிச்சிருக்கணும். அவங்க சிஓஏக்கு எலிஜிபிள். ஆனால் ஸ்டெனோக்கு 10th மட்டுமே எலிஜிபிள் தான். ஓகே ஓகே தேங்க்ஸ். டைப் ரைட்டிங் மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்குங்க சார்? லோயர் இருக்குது. ஓகேங்க சார். அப்புறம் ஹையர் இருக்குது. அதுக்கு மேலே ஹை ஸ்பீடுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஹை ஸ்பீடு ஹை ஸ்பீடுன்னு அடிக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கோர்ட் லெவலில் அந்த ஹை ஸ்பீடு எலிஜிபிள் எடுத்துக்குவாங்க. ஓகே சார். அதனால் 3 நிலை இருக்குது. எக்ஸாம் எந்தெந்த டைமில் நடக்கும்? 6 மாதத்துக்கு ஒருக்க நடக்கும். ஓகே சார். ஃபஸ்ட்டு பிப்ரவரியில் நடக்கும். ஓகேங்க சார். அடுத்து ஆகஸ்ட்டில் நடக்கும். ஆகஸ்ட் நடக்கும். டவுட்டுங்க சார், இப்போ +1 +2 டைப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் காலேஜ் வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு டைப் ரைட்டிங் அந்த சர்டிஃபிகேட் தேவையா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் சிஎஸ் இதெல்லாம் படிக்கிறாங்க, ஐடி படிக்கிறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் தேவையாங்க சார்? ஸ்கூலில் படித்த டைப் சர்டிஃபிகேட்டுக்கும் உங்களுக்கு ப்ரைவேட்டாக வச்சு நடத்துவாங்க, கவர்மெண்ட் அப்ரூவலோடு வச்சு நடத்துகிற இன்ஸ்டியூட் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஏகப்பட்ட டிஃபரெண்ட் இருக்குது. அவன் ஓவரில் அடித்தாலே அவனுக்கு பாஸ்ன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆனால் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் போய் அப்ரூவல் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படித்து ப்ராப்பராக போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் அந்த சர்டிஃபிகேட் தான் எங்கே போனாலும் அவைலபிளாக இருக்கும். அந்த பையன் தான் திறமையாக இருப்பான். ஓகே சார். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி குவாலிஃபைடாக இருப்பான். ஓகே சார். அந்த எதிர்பார்ப்பை ஸ்கூலில் படித்த பையன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்களாம் எக்ஸாமுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சார் இன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன எக்ஸாமு? இன்றைக்கி டைப் ரைட்டிங் ஹையர் எக்ஸாமா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே. தமிழா இங்கிலீஷா உங்களுக்கு? ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இருக்கா? ஸோ இது மட்டும் தான் முடிச்சிங்களா? எக்ஸ்ட்ரா வேறு எதுவும்? எக்ஸ்ட்ரா ஷார்ட் அண்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஷார்ட் அண்ட் படிச்சிருக்கீங்களா? இப்போ அதனால ஜூனியரா நானே? அது ரெண்டுமே ஜூனியர். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஜூனியர் தான் படிச்சிருக்கேன். ஈஸியாக இருக்கா இல்லை எப்படி? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணோன்னா ஈஸி தான். நீங்கள் வேறு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? என்ன எக்ஸாம்னா? அறநிலையத்துறை எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். இந்து ரிலீஜியஸ் சென்டர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கேன். ஜூனியரா? பையன் தான் அன்றைக்கி பாப்பா வந்துருக்கு. ஓ, 2 பேர்த்தையும் வீட்டில் இருக்க 2 பேர்த்தையும் டைப் படிக்க வச்சிட்டீங்க. ஆமாம். ஜூனியரா ஹையரா? ஜூனியர் தான். நீங்கள் எந்த ஊருங்க சார்? நான் வடமாரி பக்கம். வடமாரி பக்கம். சரி அக்கா, உங்கள் பேர் என்னங்கக்கா? மகாராணி அக்கா. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு என்ன எக்ஸாம்க்கா? தமிழ் லோயர். நல்லா ப்ரிப்பேர் இருந்தீங்களா? எந்த ஊர் நீங்கள்? பத்தலகுண்டாங்க்கா. சரி, ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன ஏஜுக்கா? 36 நடக்குதுண்ணா. ஸோ 36 வயசில் ஏக்கா நீங்கள் டைப் படிக்க வந்தீங்க? கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு குரூப் 4 எக்ஸாம்க்கு எய்ம் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு டைப் ரைட்டிங் முடிச்சா கொஞ்சம் மார்க் தான் இருக்கும். ஓகேக்கா ஓகேக்கா. வேறு எதுவும் டைப் ரைட்டிங் மட்டும் தான் முடிச்சிங்களா? வேறு கம்ப்யூட்டர், ஸ்டெனோ இந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்கீங்க? சிஓஏ முடிச்சிருக்கேன். ஓகே ஓகே. வேறு ஸ்டெனோ இதுக்கு அடுத்து ஸ்டெனோ போடணும். சரி, ஓகேக்கா. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷம் குரூப் 4 வேலை கிடைக்கலக்கா. ஆல் த பெஸ்ட்டுக்கா. நல்லா. சரி, இந்த டைப் ரைட்டிங் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கக்கா. ஓகேக்கா. மேம் வணக்கம். மேம் வணக்கம். என்ன மேம் இன்றைக்கி எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்களா? நீங்கள் டைப் ரைட்டிங் எக்ஸாம் நடக்குது. நீங்கள் மேம்? நாங்கள் நத்தம் வேல்முருகன் இன்ஸ்டியூட். வேல்முருகன் இன்ஸ்டியூட்டு. ஓகே மேம், நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஒர்க் பண்ணிவிட்டு பிடிஓவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. ஓகே மேம். இப்போ டைப் ரைட்டிங்னால உங்களுக்கு எதுவும் வாழ்க்கையில் எதுவும் முன்னேற்றம் தான் நடந்திருக்கா? நான் டைப்பிங் முடிச்சு தான் அந்த போஸ்டிங்க்கு போனேன். டைப்பிங் முடிச்சனால தான் நீங்கள் போஸ்டிங்கு ஃபஸ்ட்டு. ஓகே மேம். ஓகே. அதிலேருந்து ப்ரொமோஷனில் பிடிஓ வரைக்கும் வந்திருக்கேன். பிடிஓ. ஸோ உங்கள் வாழ்க்கையை மாற்றினதே டைப் ரைட்டிங் தான். சரி, ஓகே மேம். ரொம்ப தேங்க்யூ மேம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களை மாதிரி ஒரு மோட்டிவேட்டர் இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸோ அவங்களோட வாழ்க்கையில் நல்லா மோட்டிவ் ஆகணும் மேம். ரொம்ப தேங்க்யூ மேம். சார் ஏதோ சின்சியராக எழுதிட்டு இருக்கீங்க சார். என்னங்க சார் எக்ஸாமாங்க சார்? இது வேறையாங்க சார். ஸோ நீங்கள் என்னங்க சார் பண்ணுறீங்க? எந்த ஊருங்க சார்? பத்தலகுண்டாங்க சார். நேம்? சீனிவாசா டைப் ரைட்டிங்.
சரி ஓகேங்க சார். இன்றைக்கி உங்கள் ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் சார் டைப் படிக்க வந்திருக்காங்க? 35 பேர். ஓகேங்க சார். ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் ஆகணும். எல்லாம் டிஸ்டிங்ஷன் போகணுங்க சார். இப்போ தேங்க்யூங்க சார். உங்களோட சேவை தொடரணும். நாங்கள் வந்து நேஷனல் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் சிங்கம்னரி சிங்கம்னரி. சரி ஓகே. இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டியூட் வச்சுருக்கீங்களா மேம்? இன்ஸ்டியூட். இப்போ தான் வந்து நிறைய கம்ப்யூட்டர் வந்துருச்சு, நிறையா டெக்னாலஜி வந்துருச்சு. இன்னும் ஏன் பழைய காலம் மாதிரி டைப் ரைட்டிங் அடிக்க வந்திருக்கீங்க? அதாவது கம்ப்யூட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த ஸ்பீடு அக்யூரசி இப்போ ஒரு இதுக்கு நம்ம போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி, நம்மகிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம தடவை அடிக்காமல் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வேகமாக நம்மளோட ஜாப் ஒர்க்கை வந்து முடிக்கிறது வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு டைப்புக்குன்னு வந்து தனியாக வந்து மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதனால் டைப் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீபோர்டை வந்து ரொம்ப ஸ்பீடாக நம்ம டைமை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் வந்து பிளைண்ட் மெத்தட், அதாவது இந்த சைடு கீபோர்டே பார்க்காம இந்த சைடை பார்த்து அடிக்கும்போது, அதே மாதிரி இப்போ ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க ஆஃபீஸில் போகும்போது, ஒரு ஒர்க்கு ஒரு ஹெட் ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸர் கொடுத்தாரு அப்படின்னா அதை உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சீக்கிரமாக அவங்க வந்து அந்த வேலையை முடிப்பாங்க. அதனால் டைப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாம் ஆகுங்க? இல்லை, பையனுக்கு எக்ஸாம். ஓ, பையனுக்கு எக்ஸாமா? படிக்கிறான் பையன். ஓ, ஓகே. நீங்கள் ரெண்டும் டைப் முடிச்சிட்டீங்களா? நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க. ஓகே. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களாக்கா? நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கோம். ஓ, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கீங்க. ஓகேக்கா. தம்பிக்கு என்னங்க எக்ஸாமு? தமிழ் லோயர். ஸோ இங்கிலீஷ் லோயர் ஏற்கனவே முடிச்சிருக்கேன். ஓ சரி ஓகே. நானும் தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிட்டேன், தமிழ் ஹையர் முடிச்சிட்டேன். ஓகேங்க. நீங்கள் எதுவும் எக்ஸாம் எதுவும் ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை, நாங்கள் சொந்தமாகவே பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கோம். ஓ சரி. முடிச்சனால தான் எல்லாமே வந்து அடுத்த உங்களுக்கு வேலை அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிரிண்டிங் ஒர்க் ஆனது இல்லை, எந்த ஜாபுக்கு பண்ணாலும் டைப்பிங் தான் முதல்ல கேட்கணும். ஃபஸ்ட்டு அதனால் அவனுக்கு டைப்பிங் எக்ஸாம் இருக்குது. சரி ஓகே. உங்கள் பிஸ்னஸ்க்காண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி இது டைப் ரைட்டிங் வந்து ஒன்றுமே டெட்டாக போயிடுச்சு. பிஸ்னஸ்ஸு டைப் ரைட்டிங் தொழில், அது கல்வி, அது எசென்ஷியல் தான் போச்சு. இப்போ புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு போனஸ் மார்க்குன்னு கொடுத்து பயங்கரமான எசென்ஷியல் எல்லாத்துக்கும் இந்த இது முக்கியம்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆனவங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை பார்த்துட்டு இந்த இது இருந்தால் தான் ப்ரொமோஷன் கிடைக்கும், இது கிடைக்கும், பெர்மனெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடுச்சு. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ எக்ஸாம் எழுதுவாங்க, சொல்லுவாங்க, சேர்றப்ப சொல்லுவாங்க, சார் சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன், நேரம் நான் வேலைக்கு போயிருப்பேன், இந்த மார்க் எனக்கு என்ன போச்சு, என்னை விட குறைச்சலாம் பெர்சன்டேஜ் எடுத்தவங்க அவங்க டைப் ரைட்டிங் மார்க்கை வச்சு வேலைக்கு போயிருக்காங்க. எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது அவங்களுக்கு முக்கியத்துவம் இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கையில் குழந்தைய வச்சுருக்கவங்களாம் இப்போ டைப் ரைட்டிங் பயங்கரமாக டைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. சார் சாக்லேட் வேறையாங்க சார்? ஏங்க சார் சாக்லேட்டு? மனசுக்கு ஒரு தைரியம் வரந்தான். ஓகேங்க சார். மனசுக்கு பயம் போகும். ஓகேங்க சார். இப்போ ஹால் டிக்கெட் கொடுக்குறீங்க? ஹால் டிக்கெட் கொடுக்குறேன். சரிங்க சார். அதோட வெற்றிகரமாக வரட்டும்னு ஸ்வீட்டும் சாக்லேட்டும் கொடுத்தாங்க. சரிங்க சார். எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறீங்க சார். ஐயா சாக்லேட்டா? எக்ஸாம் எழுத வந்திருக்கோம், பிள்ளைங்க எழுத வந்திருக்காங்க. ஓ எவ்வளோ பேருங்கம்மா? சென்ட்ரூட்லேருந்து மொத்தம் 35 பேர். 35 பேர். எந்த இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது? கொசவப்பட்டி அன்னை வேளாங்கண்ணி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட். சரி ஓகே. டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன். நான் மதுரை மீனாட்சி நத்தத்தில் வச்சிருக்கேன். ஓகேங்க சார். ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி வந்திருக்கேன் இன்னைக்கு. ஓ சரிங்க சார். ஓகேங்க சார். எவ்வளோ பேர் சார் வந்திருக்காங்க? சென்னையிலேருந்து ஒரு 50 பேர் வராங்க. 50 பேர் வந்திருக்காங்க. சரி ஓகேங்க சார். ஓகே. ஸோ அதான் பார்த்து நீங்கள் ரொம்ப சின்சியராக வந்து ஏதோ ஒர்க்லாம் பண்ணிக்கிருந்தீங்க. நான் மெக்கானிக் வேலையும் பார்ப்பேன். அதனால் ஓ டைப் டைப்பில் மெக்கானிக் வேலையும் பார்ப்பீங்க? மெக்கானிக் வேலையும் பார்ப்பேன். சரி ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஜூம் பண்ணிடுங்க தம்பி. எப்படி எக்ஸாம்லாம் பண்ணிட்டீங்களா? நல்லா பண்ணிட்டேன், சூப்பராக. எப்படி டிஸ்டிங்ஷன் வாங்கிடுவீங்களா? கண்டிப்பாக. நீங்கள் என்ன எக்ஸாம்? தமிழா? சரி ஓகே. கண்டிப்பாக டிஸ்டிங்ஷன் வாங்கணும். ஓகே.
எக்ஸாம் முடிஞ்சா ப்ரோ? இது செகண்ட் பேப்பரா ஃபர்ஸ்ட் பேப்பரா? செகண்ட் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சா ப்ரோ? ஈஸியாக நீங்கள் எப்படி ப்ரோ பண்ணிருக்கீங்க? நல்லா பண்ணியிருக்கீங்களா? கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக இருந்துச்சா? சரி ஓகே. ஜூனியரா சீனியரா? ஜூனியரா? சரி ஓகே ப்ரோ. ஓகே உங்களுக்கு முடிஞ்சா? சரி ஓகே சார். எக்ஸாம் ஈஸியாக இருக்காங்க சார்? எக்ஸாம்லாம் ஈஸியாக இருக்காங்க சார்? எக்ஸாம்லாம் ஈஸியாக இருக்கா, நல்லா எடுத்து வாங்க. எங்கே அவன் போகிறான் பாரு, ஐயோ தான் மெயினாக வரும். வாங்க. வா நீ தான். எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா? எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு. தமிழா இங்கிலீஷா? தமிழா? சரி ஓகே 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 சார். நான் அடுத்தது அடிக்கணுமா இல்லை அவ்வளோதான் முடிஞ்சா உங்களுக்கு? அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அடுத்த பேட்ச் உட்காந்துருக்கான். சரி ஓகேங்க சார். உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியும் சொன்னீங்க. ஸோ எங்களுக்காண்டி ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு கற்றுக்கிட்ட வித்தையை கொஞ்சம் லைட்டாக இறக்கி விட்றீங்களா? கற்றுக்கிட்ட வித்தை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஷார்ட் நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அவங்க சொல்கிறத நம்ம உடனே நோட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் அதை ஸ்பீடாக எழுத முடியாது. அந்த ஸ்பீடாக எழுதுறத அந்த டைமிங்கை சேவ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிறத உடனே நம்ம நோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கற்றுக்குறோம். இப்போ ஷார்ட் ஹேண்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் படிக்கிறப்போ வந்து நம்ம எப்போவுமே ரூல்டு நோட்டில் தான் எழுதி பழகணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அன்ரூல்டு தான் எழுதுற மாதிரி இருக்கும். அது நம்ம அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஐ திங்க் யூ சுட் பி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம், ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஐ திங்க் யூ சுட் பின் நம்ம எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ ஐன்றதுக்கு இது சிம்பிள், திங்க் அப்படின்றதோட சிம்பிள் இது, யூ அப்படின்றதோட சிம்பிள் இது, சுட் அப்படின்றதோட சிம்பிள் இது, பி அப்படின்றதோட சிம்பிள் இது. இப்போ இந்த இதுக்குரிய சிம்பிளை பூராமே நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒன்றா மெர்ஜ் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஐ திங்க் யூ சுட் பி. இப்போ ஐ திங்க் யூ சுட் பின்னு எழுத எவ்வளோ டைம் ஆச்சு. பட் ஆனால் நம்ம சிம்பிளாக எழுதுகிறப்ப ஐ திங்க் யூ சுட் பி அப்படின்னு ஈஸியாக எழுதிடும். இதுக்காக தான் நம்ம ஒரு சென்டென்ஸையோ ஒரு பேராகிராஃபையோ உடனே நம்மளால் எழுத முடியாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இதை நம்ம எழுதுறதுக்கும் டைமிங்கும் சேவ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இன்னொருத்தர் பேசுகிறத சடனாக எழுதணும் அப்படின்ற இது சிம்பிளை நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஒரு நியூஸுக்கோ ப்ரெஸ் ரிப்போர்ட்டுக்கு எதுக்கோ கொடுக்குறோம் அப்படின்னா அது சிம்பிளாக இருக்கிறத அவங்க கன்வெர்ட் பண்ணி எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் சொல்கிற அந்த சென்டென்ஸை நம்ம எழுதுகிறப்ப தவறாக கூட எழுதுவோம். பட் ஆனால் ஷார்ட் ஹேண்டில் சிம்பிளை கன்வெர்ட் பண்ணுறப்ப கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். அப்போ நம்ம ப்ரீஃபாக எழுதுகிறப்ப அந்த சிம்பிளை பார்த்து கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். இதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் ஷார்ட் ஹேண்டில் ஒரு சின்ன கோடு வளைவு லைட்டாக மாறினா கூட மீனிங்கே மாறிடும். ஆமாம் கண்டிப்பாக. என்னோட பேர் வந்து முத்து இன்ப கார்த்திக். அதை நீங்கள் வந்து அப்படியே தமிழில் எழுதுங்க. நான் ஒரு ஆள்கிட்ட செக் பண்ணி பார்க்குறேன் நீங்கள் எழுதுன கரெக்டாக இல்லையான்னு. உங்கள் பேர்? முத்து இன்ப கார்த்திக். அவ்வளோ முடிஞ்சா? அதாவது இதான் இப்போ இதான் வந்து முத்து இன்ப கார்த்திகா? சரி ஓகே. இப்போ யார்ட்டா கூட செக் பண்ணி பார்ப்போமா? சரி ஓகே வாங்க செக் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆட்டையும் கேட்போம். அக்கா உங்களுக்கு ஸ்டெனோகிராஃப் தெரியுமாக்கா? யாருக்கு நீங்கள் தெரியாது? டைப் ரைட்டிங்கா? சரி ஓகே மேம். உங்களுக்கு ஸ்டெனோகிராஃப் தெரியுமா மேம்? தெரியலையா மேம்? ஓகே மேம். சார் உங்களுக்கு ஸ்டெனோகிராஃப் தெரியுமாங்க சார்? இல்லை எனக்கு தெரியலையா? சரி ஓகே. ஸோ நீங்கள் ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்களா? இல்லை சும்மா சொல்லுங்கள் ப்ரோ. அந்த இதை கொடுங்க. முடிக்கலையா? சரி ஒரு வார்த்தை எழுதி கொடுத்தா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்லை என்ன சப்ஜெக்ட்னு பாருங்க. ஸோ தமிழில் இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன வார்த்தைன்னு சொல்லணும் நீங்கள். புரியல? தமிழ் தான் லாஸ்ட் இருக்குது. இந்த இது இல்லை இவருக்கு ஸ்டெனோகிராஃப் தெரியும். நான் ஆன் த ஸ்பாட்டில் ஒரு வார்த்தை சொன்னேன், எழுதி கொடுத்தாரு. அவர் எழுதுன கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை வச்சு. அதான் ஸ்டெனோகிராஃப் முடித்தவங்கள தேடிட்டு இருக்கேன். இல்லை அந்த பொண்ணு இங்கிலீஷ் புரியலை? மூவ்னு எழுதியிருக்காங்களா? சரி ஓகே சரி அடுத்த ஆள்கிட்ட செக் பண்ணுங்க மேம். உங்களுக்கு தெரியுமா மேம் ஸ்டெனோ? சரி ஓகே மேம். லாஸ்ட் இது மேம், இந்த இது மேம். முத்து அடுத்து. சரி அடுத்து கார்த்திக். ஓகே ஓரளவு கரெக்டாக சொல்லிட்டீங்க. முத்து கார்த்திக். அது இன்பம். இன்னும் இல்லை அது இது இன்னும் என்ன லாஸ்ட்ல இன்பா. சரி ஓகே ரொம்ப ஓரளவு 90% கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. சரி ஏதாவது கிஃப்ட் கொடுங்க. கிஃப்ட் நீங்கள் தான் தரணும். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் மேம்? திருவள்ளுவர் இன்ஸ்டியூட். எந்த ஊர் மேம்? செட்டியவட்டி பிரிவு திண்டுக்கல். ஓகே மேம் தேங்க்யூ மேம். சிசி ப்ளஸ் ஜாவா HTML எல்லாம் நடத்துகிறாங்கன்னு ஆமாங்க சார். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ரிசல்ட் அங்கே இருக்காது, கிடைக்காது. பணம் வேணால் போகும், காசை வேணால் வாங்க வேண்டிய அவங்க ஓரலாக சொல்லி கொடுத்துட்டு
அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஓகேங்க சார். நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா கொடுத்த அன்றைக்கே கூட உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிடும். ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் நாலேஜ் இல்லாமல் போய் என்ன பண்ணுவீங்க, காட்டிடுவீங்க. சரி பையனுக்கு ஜாவா தெரியும், HTML தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து அவங்கள்ட்ட வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ப்ராப்பராக பண்ண முடியாது. அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் எப்படி பிரயோஜனப்படும்? சரிங்க சார். அப்போ வந்து இப்போ நானே வந்து TNPSC எக்ஸாம் அப்ளை பண்ணுறேன், நான் ஒரு டைப் ரைட்டிங் +1 டைப் ரைட்டிங் படித்தாலும் அது வந்து வேல்யூ கிடையாது. அது வேல்யூ கிடையாது. அதாவது ப்ராப்பராக வந்து ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ வந்து ஜூனியர் ஹையர் முடிச்சிருக்கணும். அப்படின்னா தான் வந்து செல்லும். ரெண்டுலேயும் ஹையர் முடிச்சிருக்கணும். ஹையர் முடிச்சிங்கன்னா TNPSCலாம் கூட உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதனால் இப்போ எல்லா லெவல்லையுமே எல்லாருமே டைப்பிங் கற்றுக்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் ஃபோன் நல்லா யூஸ் பண்ணுறேன், அதுலேயும் நல்லா சாட்டிங்லாம் நல்லா வேகமாக அடிக்கிறேன், ஸோ எனக்கு டைப் ரைட்டிங்லாம் தேவை அப்படிலாம் கேட்குறாங்க. சொல்லலாம், அவங்க சாட்டிங் பண்ணலாம், கம்ப்யூட்டரில் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து டைப்பிங் கற்றுக்கிறதோட நோக்கம் என்னென்னா, ஒரு ப்ராப்பராக ஒரு ஆஃபீஸில் போனீங்கன்னா ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா 40 பேரும் எப்படி எழுதுவாங்க, அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும், எங்கே புள்ளி வைக்கணும், கம்மா வைக்கணும், எங்கே கேள்விகள் போடணும், எதுவுமே தெரியாது. காமனாக எழுதி கொடுத்துருவாங்க. அந்தந்த டைப்பிங் முடித்தவங்க தான் ப்ராப்பராக அந்த மேட்டரை என்ன அடிக்கணும், எங்களுக்குள்ளே விட்டுருக்கு, அவங்க விட்டு போனாலும் இவங்க கரெக்ட் பண்ணி டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு தருவாங்க. அவங்க அடிக்கிறதுக்கும் இந்த டைப்பிங் தெரியாதவங்கள்ட்ட ஒரு மேட்டரை கொடுத்தீங்கன்னா அவங்க அடிக்கிறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சார் வணக்கம் சார். சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? ஆசிரியராக இருக்கேன். ஆசிரியராக இருக்கீங்களா சார்? இல்லை இன்றைக்கி எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்களே. எக்ஸாம் வந்து என்னுடைய குழந்தைகள்லாம் டைப் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. ஓ சரிங்க சார். லோயர் வந்து டிஸ்ட்ரிக்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஹையர் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. இவர் சார் வந்து நான் வந்து பழைய மாணவர். சார் வந்து எனக்கு குரு. வேல்முருகன் இன்ஸ்டியூட் நத்தம் இதில் பணியாற்றுறாங்க. நான் 98 அசபா ஸ்கூலில் 1998 அசபா ஸ்கூலில் ஆசிரியர் இருந்தபோது ஈவினிங் டைம் வந்து சார் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் வந்து டைப்பிங் பழகினேன். இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு சாரை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு நல்லாசிரியர் வாங்கின ஆசிரியர். 2022-23 நம்ம தமிழக அரசுடைய உயரிய விருது. சார் உங்கள் பேர்? பாலமுருகன். எம்ஃபில் பிஎட் கணித பட்டதாரி ஆசிரியராக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சிறுநாயக்கன்பட்டி நிலக்கோட்டை பிளாக்ல ஒர்க் பண்ணுறேன். எங்களுடைய ஆஸ்தானா குருன்னு சொல்லலாம். சாருடைய வழிகாட்டுதலும் அவருடைய வாழ்த்துக்களும் அவருடைய ஐயாவுடைய ஆசீர்வாதம் தான் இந்த நிலைக்கு எங்களை உயர்த்தியிருக்கின்ற நம்புகிறோம். இவங்களெல்லாம் பார்க்கணுன்னு என்னென்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க அந்த படிக்க வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி. ஏன்னா அவங்க வேலை பார்த்த இடம் ரொம்ப லாங்கான ஒரு இன்டீரியரான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து டைப் பண்ணிவிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்தாங்கன்னா 8 மணி 9 மணி டைப் பண்ணிவிட்டு அவங்க ஸ்பாட்டுக்கு போய் ஆகணும். அப்படி ஒரு கடினமான சூழ்நிலை வந்து 2 லோயர் ஹையர் எல்லாமே பாஸ் பண்ணிவிட்டு நல்ல அந்த பாஸ் பண்ணதுனால தான் நல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஆனால் அந்த கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல நிறைவான வாழ்க்கையும் வேலையும் கிடச்சி இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. நாங்கள் அதை தான் எதிர்பார்க்கோம். எங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் வேலை பார்த்து நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போகணும். என்றைக்கு எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டாங்களோ அவங்க எங்கள் பிள்ளைகளாக தான் நாங்கள் கருதுவோம். அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ப்ரே பண்ணிக்குவோம். அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையே நாங்கள் நினைப்போம். சரிதானே? அதுதான் எங்களுடைய ஸ்பெஷல். நீங்கள் டைப் ரைட்டிங் ஆரம்பிச்சது எந்த வருஷம் சார்? 1980. 80? கிட்டத்தட்ட 42 வருஷம். 43 வருஷம். இப்போ என்கிட்ட படிக்க வர்றவங்க, என்கிட்ட படிக்க வந்தவங்களோட பிள்ளைங்க வர்றாங்க, பேரங்க வராங்க, பேத்திங்க வராங்க. சரிதானே? எத்தனை தலைமுறை நீங்கள் பார்த்துட்டீங்க? 3 தலைமுறைக்கு மேலே பார்த்துட்டேன். ஒரு குடும்பத்துலேருந்து 3 தலைமுறை பாட்டியை பார்த்துட்டு அம்மா வந்துச்சு, மகன் வந்துட்டாங்க. இன்னும் அடுத்த தலைமுறை வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தவங்க மறுபடியும் அவங்க ஜெனரேஷன் வந்து மறுபடியும் எங்கள் இன்ஸ்டியூட் தான் வருவாங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. இது லெட்ரு, இது ஸ்டேட்மெண்ட்டா? இது ஸ்பீடு காட்டு. இது வந்து ஸ்பீடு. ஓகே ப்ரோ. எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா ப்ரோ? லெட்ரு எப்படி பண்ணியிருக்கீங்க? சூப்பராக இருந்துச்சா? எவ்வளோ மிஸ்டேக் படிச்சிருக்கீங்க? 6 மிஸ்டேக்கு. இப்போ இது லெட்ரு சாரி ஸ்டேட்மெண்ட்டில் 7. ஓகே. அப்புறம் வேறு என்னது? ஸ்பீடு ஈஸியாக தான் இருந்துச்சா ப்ரோ? டிஸ்டிங்ஷன் அடிச்சிடலாமா? வரும். சரி ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.
ப்ரோ எக்ஸாம் ஈஸியா ப்ரோ? இது லெட்டர் எப்படி பண்ணியிருக்கீங்க? ஸ்பீடு எப்பயும் போல. ஸ்டேட்மெண்ட்டு டிஸ்ட்ரிக்ஷன் அடிச்சிடலாமா நீங்கள்? திருத்தலாம் இருக்குது. ஓகே 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 ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. உங்களோட டைம் எங்களை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. தம்பி எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சாப்பா? ஈஸியாக இருந்துச்சா? லெட்டர் எப்படி அடிச்சிங்க? ஸ்டேட்மெண்ட்டு வேற என்ன ஸ்பீடெலாம் அடிச்சிருங்களா? டிஸ்ட்ரிக்ஷன் அடிச்சிருக்கீங்களா அண்ணே? தம்பியை குட்டி வந்துருக்கீங்களா? சரி ஓகே 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 தேங்க்யூ ப்ரோ. என்ன ப்ரோ எக்ஸாம் ஈஸியா? எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா? ஸ்பீட் அடிச்சிட்டிங்களா? லெட்ரு ஸ்டேட்மெண்ட்லாம் அப்போ இருந்துச்சு. ஓகே ப்ரோ. நீங்கள் என்ன சீனியரா? டிஸ்ட்ரிக்ஷன் அடிச்சிடலாமா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க எக்ஸாம் பற்றி? ஈஸியாக தான் இருந்துச்சு எக்ஸாம்லாம்? ஓகேக்கா. ஸ்டேட்மெண்ட்லாம் ஈஸியாக இருந்துச்சா? ஓகேக்கா. டிஸ்ட்ரிக்ஷன் எத்தனை பேர் அடிப்பாங்க இந்த டைமு? சரி ஓகேக்கா, தேங்க்யூக்கா. ஐயோ சரி, இப்போ ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஸ்பீடு யாரும் அடிக்கலப்பா. எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி நடந்த எக்ஸாம் எப்படி போச்சு, எப்படி அட்டன் பண்ணாங்க, ஸோ டைப் ரைட்டிங் மூலமாக வாழ்க்கையில் என்னென்ன உயரத்துக்கு போனாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பிள்ளைகளை வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் முடித்து 9ஆம் கிளாஸ் போகும்போதே வந்து டைப் ரைட்டிங் சேர்த்து விட்டுருங்க. 10ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ளாவே வந்து நீங்கள் வந்து சீனியரை வந்து முடிக்க வச்சுருவீங்க உங்கள் பிள்ளைங்களை. அதே மாதிரி ஸ்டெனோ படிக்க வைங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் போக வைங்க. நீங்கள் என்ன வேணால் நீங்கள் இன்ஜினியர் போங்க, டாக்டர் போங்க, ஆனால் கண்டிப்பாக வந்து டைப் ரைட்டிங், ஸ்டெனோ, ஷார்ட் ஹேண்டு இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுருங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, சங்கரன் கோவில்னு ஒரு ஊர் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து எல்லா குழந்தைகளையும் வந்து டைப்பு, ஸ்டெனோ, கம்ப்யூட்டர் இந்த கிளாஸ் போக வச்சுருவாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்காண்டி தான். நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் போக வைக்கிறது வைக்காமல் இருக்கிறது உங்களோட விருப்பம். ஆனால் இதனால் கண்டிப்பான முறையில் வந்து இதை வந்து படிக்க வச்சுருங்க. ஏன்னா இது வந்து ஒரு தற்காப்பு மாதிரி தான். ஏதோ ஒரு லாஸ்ட்டில் ஏதோ ஒரு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஏதோ ஒன்று முடியாத சூழ்நிலை இது வந்து ஒரு கையை கொடுத்து உதவும். தலைநகரம் படத்தில் வடிவேலுக்கு எப்படி அந்த சவரப்பெட்டி வந்து யூஸ் ஆகுதோ அதே மாதிரி எல்லாருக்கும் அது வந்து யூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் பிள்ளைகளை வந்து கண்டிப்பாக வந்து டைப் ரைட்டிங் படிக்க வச்சுருங்க.